ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன் நான் தான். ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன் நான் தான். மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ கேட்குதா? நான் வந்து ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் டெலிட் ஆயிடுச்சு. நானே டெலிட் பண்ணிட்டேன். கார்டு ஃபுல்லுன்னு வந்துச்சு. எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேசும்போது நானே எனக்கு தெரியும் மியூட் அமுத்திட்டேன். நல்ல வேலை கவனித்தேன். இல்லாட்டி மியூட்லேயே பேசியிருப்பேன் 20 நிமிஷம். இந்த மாதிரியே பல பாட்காஸ்ட் நீங்கள் இழந்திருக்கீங்க தெரியுமா? அதுதான் என் நேரங்குது. எனக்கு இதுதாங்க எனக்கு இந்த சனீஸ்வர பகவான் டென்ஷன் ஆகுது. அவர் நினச்சாலும் எனக்கு ஏதாவது பண்ண விடுங்க ப்ரோ, ஏதாவது பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அது வேறு டாபிக், அதுக்கு போவோம். இந்த மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க இல்லை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல் ரொம்ப ஸ்லோவாக இஷ்டத்துக்கு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபேக்ட் பேசுறதுக்கு, டான்னு பேசுறதுக்கு, இல்லை நறுக்குன்னு 8 நிமிஷத்தில் பேசி வீடியோ முடிச்சு அதுக்கெலாம் ஊறுப்பட்ட சேனல் இருக்குது. பட் இது வந்து நிதானமாக நிறுத்தி நான் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய மனிதர்கள், புத்தகங்கள், நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா என்னோடய ஆங்கிள்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, ரொம்ப சில பேர்த்துக்கே இந்த கைண்ட் ஆஃப் சில விஷயங்கள்லாம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி நானே சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு ராயன் படத்துக்கும் மெய்யழகன் படத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இங்கே நிறையா ராயன் படம் வரலாம், நேஷனல் அவார்டு கூட வாங்கலாம். ஆனால் மெய்யழகன் இங்கே ரொம்ப ரேர், அது க்ளோஸ் டு ஹார்ட். அந்த மாதிரி அப்படி இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் கவனித்த ஒரு விஷயம் தான். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பங்க் பண்ணிவிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒர்க் ஸ்பேஸு ஸ்டூடெண்ட்ஸு பங்க். ஆமாம், நான் ஒர்க் பண்ணுறதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக ஒரு காலேஜில் தான். அதனால் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறது நடந்து. எனக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி டைம் ஓட்டுறதுன்னு தெரில. எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நோண்டிருக்கும். அப்போ தோணல, எப்போ பார்த்தாலும் போர் அடித்தா இன்ஸ்டா போயிடுறது, இன்ஸ்டா போகலைன்னா போர் அடிக்கிறது. இது லைஃப் பேட்டர்னாகவே மாற்றிக்கிட்டால் எப்படி? ட்ரக்ஸை விட இது ரொம்ப கொடுமையான அடிக்ஷனாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. மைண்ட் லெவலில் சைக்காலஜிக்கலாக என்ன ஒரு ட்ரக்ஸ் ஒரு உடம்புக்கு பண்ணுமோ ஃபிசிக்கலாக, நான் சொல்கிறேன் ஃபிசிக்கலாக, அதை சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பொழுதுனிக்கும் போய். ஸோ நான் இன்ஸ்டாவை நோண்டக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். சரி, என்ன பண்ணுறது, எப்படி டைம் ஓட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டவர் கிடைக்காது. எங்கள் அம்மா கால் பண்ணாலே எனக்கு தெரியும் டைம் இருக்குது, நம்ம இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும். ஒர்க் பண்ணுற டைமில் எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ கண்டென்ட்டோட தான் கால் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் நான் வெளியே வந்து இந்த கிரவுண்டு இருக்கும், ஒரு கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டு பக்கத்தில் உட்காந்து நானும் எங்கள் அம்மாவும் பேச ஆரம்பித்தோம். ஒரு 1 மணி நேரம் பேசணும். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் நான் பேசும்போது வாய்ஸ் காற்று புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ இது மாதிரி காற்று வரும். அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ கொஞ்சம் வேர்க்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஹெட்செட் போட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, அதுதான் உசிதம். ஸோ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு நான் வெளியே வந்தேன். இந்த கிரவுண்டு ஒன்று இருக்கும் காலேஜில், கிரவுண்டுக்கு முன்னாடி நான் உட்காந்துருந்தேன். அப்போ நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன், நோட் பண்ணேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் ஹோல்சமாக இருந்துச்சு. நீங்களுமே அந்த ஷூஸில் இருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த சேனலில் எனக்கு கொஞ்சம் ஆர்கானிக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு அது ஒரு திருப்தி. எனக்கு ஊருப்பட்ட ஃபாலோவர்ஸ் வேண்டாம். இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணுற ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் ஒரு 4 பேர் பார்த்தா அதில் ஒரு 2 பேர்த்துக்கு இது பிடிச்சிருந்தா கூட எனக்கு அது ஒரு திருப்தி இருக்குது. அதுக்கு தான் இந்த சேனலே. சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிணத்துக்குள்ளே புதஞ்சிருச்சு. அதை நான் எப்படியாச்சும் தோண்டி எடுக்கணும். அது வேறு கதை. எடுக்கிறேன். முதல்ல இந்த ஏசியை சரி பண்ணுறேன். கந்து வட்டி கடனை வாங்கி இந்த ஏசியை வாச்சு சரி பண்ணணும் முதல்ல. இங்கே பாருங்க, வேர்க்குதுங்க, எனக்கு பேசுகிறதுக்கே தோண மாட்டேங்குது. சரி, ஓகே. நான் எங்கள் அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ நான் அந்த கிரவுண்டில் பார்க்குறேன், ஒரு கிளாஸ் பசங்க, ஒரு 15 பசங்க, ஒரு 7-8 பொண்ணுங்க, ஒரு 25 பேர், அப்படி இப்படின்னு மொத்தமாக 15 பசங்க 8 பொண்ணுங்க 23 பேர் தானே அப்படின்ட்டு நுண்ணியமாக கணக்கு பார்க்காதீங்க. வாழவே முடியாது வாழ்க்கையில். எதுலேயுமே நுண்ணியம் பார்க்காதீங்க. கொஞ்சம் ஃப்ளோவில் விட்டுருங்க. இதெல்லாம் எனக்கும் தான் பொருந்தும். நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். சொல்லப்போனால் நான் எனக்கு தான் நானே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஒரு 25 பேர் இருப்பாங்க நீங்கள் தோராயமாக. எல்லாம் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா? கிளாஸை பங்க் பண்ணிவிட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்கள அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என்னோட கண்ணில் பட்ட சில விஷயங்கள் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். வழக்கம் போல் ஃபஸ்ட் 5 நிமிஷத்துக்கு என்னத்தையோ பேசி ஓட்டிட்டேன். இப்போ கான்டென்ட்டுக்கு வரேன். இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்களா, ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ, அதில் பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. நாங்களாம் சின்ன வயசில் விளாடுவோம். உங்களுக்குலாம் அது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இன்றைக்கெலாம் ஃப்ரீ ஃபயர், அது இது ஃபோனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறீங்க. பட் நாங்கள்லாம் அப்போல்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். என்னென்னா, நான் இப்போ அவுட்டுன்னு வைங்களேன், நான் துரத்தி ஓடி போய் ஒருத்தன் தொட போகிறேன். அவங்க இன்னொருத்தங்க பேரை சொல்லிட்டாங்க டக்குன்னு அப்படின்னா,
அந்த பேரை சொன்னவங்க அவுட்டு. அவங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க துரத்தி போய் அவங்கள தொட்டலாம். இது புரியுதா உங்களுக்கு? புரியாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேம் தான். நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒலிம்பிக்ஸ் கொண்டு இந்த கேமை கொஞ்சம் பிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த கேம் பேர் பைத்தியம். யாருக்கும் புரியாது, விளாண்டா தான் தெரியும். அந்த கேமை தான் அவங்களும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்னொரு கேமாக இருக்கலாம். பட் எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பைத்தியம் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஐ மீன் பைத்தியம் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் பைத்தியங்கிற கேமும் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நிக்கல் குந்தல் மாதிரி, நிக்கல் குந்தல்லாம் இன்றைக்கி அழிஞ்சே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த கல்லா மண்ணா யா அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் பாஞ்சாங்கல்னு இருக்கும். 5 கல்லை இப்படி கையில் எடுத்து இப்படி மேலே போட்டு இல்லை இப்படி பிடிக்கணும், அப்புறம் இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும். ஐயோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த கேமு. பல்லாங்குழிலாம் விளாடுவோம். என்னமோ நல்லாயிருக்கும் அந்த டைம் பீரியடெல்லாம். அப்புறம் இன்றைக்கி தான் எல்லாம் மாறிட்டீங்க, என்னமோ போங்க. அப்புறம் சரி ஓகே, அதை விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. ஒரு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், கமிட்மெண்ட்டும் இல்லாமல், காலேஜ் பசங்க வீட்டுக்கு போனால் இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷரு, ஒர்க்கை முடிக்கணும், நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த ஃபினான்ஷியலுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு எப்போ அப்போ அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே அதுக்கு மனசில் இல்லை. அப்படியே ஜாலியாக விளையாடுதுங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். மிஞ்சி போனால் ஐயோ நாளைக்கு இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை எக்ஸாம் வரப்போகுது, ஐயோ நான் மார்க் வாங்கலை, ரெக்கார்ட் புக்கில் சைன் வாங்கலை. அந்த டைம் பீரியடில் அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி இருந்து அதை யோசித்து பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது எனக்குலாம். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினச்சா ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அது வேறு ப்ரோ, அது வேறு, அது லிட்ரலாக வேறு. செத்து பொழைச்சவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில். ஐயோ ஆனால் சொல்கிறேன், அந்த குட்டீஸ் சரி குட்டீஸ்னு இல்லை, சின்ன பசங்க சரி ஓகே குட்டீஸ் தான், காலேஜ் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் அவங்களாம் விளாண்டுருக்கிறத பார்க்கும்போது ஹோல்சமாக இருந்துச்சு. இந்த பசங்க பொண்ணுங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஓடி போய் எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு அதில் சில விஷயங்கள் கவனிக்க முடிஞ்சுது. ஒரு பொண்ணு எங்கே ஓடி போனாலும் ஒருத்தன் பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு யார்ட்டாச்சும் பேசினா இவன் பொசசிவ் ஆகுறான். அதுங்க 2 லவ்வர்ஸ் போல். இந்த மாதிரி குட்டி லவ்வர்ஸ்னு இல்லை, மேபி அந்த ஸ்டேஜில் இருக்கலாம், அந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த மாதிரி குட்டியான விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு சினாரியோ சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு துரத்துது, ஒரு பையன் ஓடுறான், அப்படியே அப்படியே வளைஞ்சு ஓடுறாராம், அப்படியே மீன் மாதிரி துள்ளுறாராம். ஒரு எக்ஸ்ட்ரா ஷோ ஆஃபு அது இருக்கணும், அந்த ஏஜுக்கான அது இயல்பு. அதை நான் அவனை ஜட்ஜ் பண்ணி ஷோ ஆஃப் பண்ணுறான் பாரு, அந்த ஜோனுக்கு நான் போக விரும்பலை. அந்த வயசுக்கு அந்த ஷோ ஆஃப் அதெல்லாம் அந்த வயசுக்கு அது அழகு தான். அதை ஒரு பேட்டர்னாக நமக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம லைஃப் ஃபுல்லாக அதை வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணி பொழுதுனிக்கு நம்ம சீன் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வேறு. ஆனால் இந்த கேம் விளையாடும்போது நம்ம பாரு வளைஞ்சு ஓடுறான்டி அவன் அப்படின்னு ஒரு 4 பேர் அங்கே பேசணும். அதுக்கு அவசரம் ப்ரோ, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாரு, பேசி தொலையலாம்ல, பேசுங்க, அதுக்கு தான் ப்ரோ அப்படி ஓடுறான், அப்படியே வளைஞ்சு ஓடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹோல்சமாக நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மேகம் புடம் போடுது அப்படிம்பாங்க, இந்த மழை வரக்கு முன்னாடி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே. எங்கள் அம்மா கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இந்த இவனுங்க விளாட்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜை நம்மளும் கடந்து வந்தோம்ல, இந்த ஸ்டேஜ் இவ்வளோ அழகான ஒரு ஸ்டேஜுங்கிறத தெரியாமையே கடந்து வந்தோம்ல, அந்தந்த ஏஜில் அந்தந்த விஷயங்கள் ரொம்ப அழகானதுன்னு தெரியாமல் வர்றது கூட ஒரு அழகு தான். இது இந்த குழந்தைங்களுக்கு குறிப்பாக பொருந்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்களை பார்க்குறேன், ஏஜுக்கு மீறின மெச்சூரிட்டி. இந்த ஆர்ஜே பாலாஜியில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குட்டி பையன் நான் 1 மில்லியன் அடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். லிட்ரலாக ஆர்ஜே பாலாஜிக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கடுப்பு கோவம். அந்த ஸ்டேஜை கருதி அவர் அப்புறம் எல்லாம் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத கருதி அவர் வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டார். குழந்தைங்களா இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி மேலாப்பில் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எனக்கெல்லாம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த உள்ளங்காலிலேருந்து சுருன்னு மண்டைக்கு உச்சிக்கு என்ன 1 மில்லியன் என்னது, நீ அடிச்சுட்டா நான் 1 மில்லியன் அடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், அது ஒரு சாதனை இல்லை, அது என்ன எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் இப்போ வரைக்கும் நான் வெளியே போய், நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்க, நான் ஒரு யூடியூப் வச்சு அதில் ஒன்றுமே அப்படி ஒரு ஆங்கிளே இல்லை, அதை போய் சொல்கிறதே வேஸ்ட்டு. நீ பண்ணுற ஒர்க்கு உனக்கு ஃபேமை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்கும்போது அந்த ஃபேமும் உன்னோட ஒர்க்கும் தான் உன்னை பற்றி பேசணும். 4 பேர்த்துக்கு உனைய தெரியணும். நீ போய் 4 பேர்த்துக்கிட்ட தம்பூரை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நீ யாருங்கிறத காமிக்கிற ஒரு ஃபீல்டில் தான் நீ இருக்க. அப்போ நீ அந்த இடத்துல சேல்ஸாக இருக்கணும். நீயா போய் உனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது தெரில, என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ட் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி என்னமோ பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணலாம், நமக்கான பர்சன்ஸ் இருக்காங்க, நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா, இந்த மாதிரி நம்ம பார்ட்னர், இந்த மாதிரி அவங்ககிட்ட நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி இப்படிலாம் எங்கள் ஒர்க்கில் கேட்டாங்க, எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரிலாம் மெசேஜ் வந்துச்சு, எனக்கு நான் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒர்க்கில். அது வேறு.
எல்லா இடத்துக்கிட்டையும் போய் நான் ஏமா இன்ஃப்ளூயன்சர் தான் ப்ரோ யாயா என்ன மைண்ட் செட் அது, என்ன கருமமோ, 30 வயசுலேயே இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். இந்த குட்டி பசங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ஸோ எல்லாம் அவனுங்கள பாவமாக இருக்குது. பேரண்ட்ஸ் பண்ணுறது தான் ஒரு ரீச்சுக்காக அட்டென்ஷன் சீக்கர்ஸ் தான். பேசிக்காகவே ஹியூமன்ஸ் வந்து அட்டென்ஷன் சீக்கர்ஸ், அது இயல்பு, அது நேச்சர், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம எப்படி அதை கையாளுறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தானே இந்த 6th சென்ஸ்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்கான். அது இல்லாட்டி நம்ம அனிமல்ஸ் மாதிரி 5th சென்ஸோட போயிட்டு இருக்கலாமே. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எப்படி சொல்கிறதுனா, பவுண்ட்ரின்னு ஒன்று இருந்தால் தான் ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும். பவுண்ட்ரிங்கிறது ஒன்று இல்லைன்னா அது பேர் ஃப்ரீடமே இல்லை. அது வேறு ஜோன், அதுக்கு வார்த்தை கூட கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி தான் அவ்வளோதான். அது மறந்துட்டேங்க பிளாங்க் ஆயிடுச்சுங்க டக்குனு என் மைண்டு. அடுத்து நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரி, சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த சரி ஓகே இதுக்கு வருவோம். நான் வந்து கடுப்பாகிறேன். ஏன்னா அந்த குட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய, இல்லை குட்டீஸை வச்சு இந்த அம்மா அப்பாக்கள் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் நேச்சுரலாக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, அந்த இடத்துல அந்த உங்கள் குட்டி குஞ்சானை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஃபன் பண்ணுறீங்க, அது ஓகே. இல்லை குழந்தைங்களே வச்சு நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு யதார்த்தமாக ஒரு பர்டிகுலர் ஒரு அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இந்த எண்ணெய் இருந்தல் படத்தை சொல்கிற மாதிரி தான், கோட்டுக்கு இந்த பக்கம் கோட்டுக்கு அந்த பக்கங்கிற மாதிரி அது ஒரு மெல்லிசான ஒரு கோடு. அதுக்குள்ளே நான் எனக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது பிடிச்சிருக்கு என் குழந்தைங்களை வச்சு, அது ஓகே. ஆனால் நான் நிறைய இடங்களில் எனக்கு பிரதிபலிக்கிறது என்னென்னா, இந்த குழந்தைங்களை வச்சு அட்டென்ஷன் வாங்கிக்கிறாங்க பேரண்ட்ஸு. அந்த அட்டென்ஷனுக்குள்ளே ஒரு பக்கட்டுத்தன்மையை வேறு டெவலப் பண்ணிக்கிறாங்க. என்னமோ அவங்க அப்படி சாதிச்சு நொட்டிட்ட மாதிரி. என்ன எனக்கு தெரியல, என்ன அளவுகோல் வச்சுருக்கீங்க சாதனை அப்படிங்கிறதுக்கு, வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு, நிம்மதி அப்படிங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன அளவுகோல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அதனால தான் இந்த கொஞ்சம் விலகியே இருக்கலாம் ஹியூமன்ஸ் விட்டு அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுது ஒரு கட்டத்து மேலே. அப்படி ஆயிடுது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. பாருங்களேன், அந்த ஆதங்கத்தில் எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே பொறுக்க மாட்டேங்குது. இந்த ஆர்ஜே பாலாஜி கிட்ட அந்த குட்டி 1 மில்லியன் அடிச்சு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஐயோ உடனேயே நான் வந்து ஒரு டைலாக் சொல்லுவேன் அடிக்கடி. இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, போடனையோட தட்டி 10 முன் ஸ்கூலுக்கு போட அப்படின்னு அன்றைக்கி தட்டியிருந்தாங்கன்னா மூடிக்கு போயிருப்பானா. குழந்தைக்கு அந்த வயசுக்குரிய இம்மெச்சூர்னஸ் இருக்குல்ல, அதுதான் குழந்தைக்கு அழகே. அதைத்தான் நம்ம குழந்தை பருவம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் சில ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க, தி ஆர்ட் ஆஃப் நாட் நோயிங் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க. அதனால தான் குழந்தைங்கள தெய்வம்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மித்துனை வெளியே இருந்து நான் கவனிச்சா அப்படின்னா எனக்கே என் மேலே ஒரு வெறுப்பு வரும் போல். ஏன்னா நானும் அப்படி பிளெண்ட் ஆகிட்டேன், சொசைட்டியும் என்னை அப்படி பிளெண்டு பண்ணிருச்சு. ஒரு ஆக்ட் பண்ணும்போது 10 டைம் யோசிக்கிறேன், நம்ம அந்த ஆக்டில் டிசீவ் ஆயிடுவோமா, ஃபெயில் ஆயிடுவோமா, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இதுவா அதுவா, நம்ம இதுலேருந்து எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா தான் நம்ம ஒருத்தவங்க கிட்டே போய் இன்றைக்கெலாம் பேசுகிறோமா, ஏன் நம்ம இப்படி மாறிட்டோம். ஆனால் இந்த குழந்தைங்கக்கிட்ட அது எதுவுமே இருக்காது. அதுங்க மேலேருந்து இப்படி அப்பாக்கெல்லாம் மேலே தூக்கி போடுவாங்க, சிரிச்சுக்கினே கேட்க போக்கன்னு கீழே வரும். ஏன்னா கீழே விழுந்தால் மண்டை உடையுன்ட்டு அதுக்கு தெரியாது. அப்பா நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் ஒரு 100%னா அது 1000% இந்த குழந்தை நம்பும். அந்த இம்மெச்சூர்டில் இருக்குல்ல, அதுதான் அந்த குழந்தைக்கான அழகே. அந்த இம்மெச்சூர்ட்னஸ் இன்றைக்கி உடச்சி விட்டுட்டு அவனை ஒரு பகட்டுத்தன்மைக்குள்ளே தள்ளுறாங்க இன்றைக்கி அந்த குழந்தைகளை. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் பேசுகிற குழந்தைங்கள பார்த்தா எனக்கு குழந்தைங்க பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுங்களை வச்சு மேய்க்கிறது கஷ்டம் தான், அதை ஒத்துக்கிறேன் நான். ஆனால் பிடிக்கும் தான், தூரத்தில் இருந்து பார்த்தா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இன்றைக்கி அப்படியே வந்து ஏய் ப்ரோ கேன் ஐ கெட் தி பால் ப்ளீஸ் ப்ரோ கேன் ஐ கெட் தி பால், இங்கே வாடா அண்ணா, அந்த பந்து எடுத்து கொடுங்க. சரி அண்ணா வேண்டாம், மாமா அந்த பந்து எடுத்து கொடுங்க, அங்கிள் அந்த பந்து எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஏன்டா என்னடா ஆயிருப்போகுது. ப்ரோ 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 எஸ்கியூஸ் கேன் ஐ கெட் தி பால். எத்தனாவது படிக்கிறேன்? 5வது. நான்லாம் 5வது படிக்கும்போது வாயில் மண் எடுத்து போட்டு கிருஷ்ணர்னு நினச்சி எங்கள் வீட்டுக்கு போய் செவனியோட பச்சு நான் அற வாங்கினேன். இன்றைக்கி நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு யதார்த்தம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த சைல்டுஹுட்டு. ஏன்னா சைல்டாக இருந்தேன். இன்றைக்கெலாம் என்னடா பண்ணுறீங்க குழந்தைங்க கிட்ட, ஏன் அப்படி என்ன தமிழ் என்ன உங்களுக்குன்னு அவ்வளோ கேவலமாக போச்சா? இன்றைக்கி தமிழில் பேசுகிறாங்களே தவிர்த்து எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. தமிழ்னா அவ்வளோதான், அடுத்து டவுன் த லைன் 10 வருஷம் கழிச்சு அதுவும் அழிஞ்சிடும். செகண்ட் லாங்குவேஜுங்கிற கான்செப்ட் என்னைக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துவாங்களோ, ஃபஸ்ட்டு லாங்குவேஜை ஏறி மிதிச்சுக்கிட்டு செகண்ட் லாங்குவேஜ் அப்படியே வேறு மொழி கற்றுக்கிட்டாங்களாம், இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்களாம், அவங்க குழந்தைங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்களாம். என்னமோ எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு இந்த குழந்தைங்கள வாங்க போங்கன்னு சொன்னாலே பிடிக்காது. உன்னோட குழந்தை
உரிமையாக எங்கே கூப்பிட முடியும்? இப்போ எனக்கெலாம் ஒரு குழந்தை பிறந்துச்சு, கட்டணும், அதுக்கு முதல்ல நடணும். அது வேறு விஷயம், நம்ம பர்சனல் ஜோக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். பட் எனக்குலாம் குழந்தை பிறந்துச்சு, அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா, ஐயோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாடி போடி என்னடி பண்ணுற, அதில் ஒரு உரிமை இருக்குது, அதில் ஒரு அழகு இருக்குது. வாங்க வாங்க வாங்க, என்னங்க பண்ணுறீங்க, அம்மா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, சரி போங்க என்னமோ போங்க கன்றாவதி, என்னத்தையோ பண்ணி தொலைங்க. வெளியே போகிறீங்களா, ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி வாங்க வாங்க வாங்க, சரி வீட்டுக்குள்ளேயாச்சும் உரிமையாக கூப்பிடுங்களேன், உங்கள் பொண்ணு தானே, உங்கள் பையன் தானே, டேய் குட்டி குஞ்சான் வாடா அறுத்துருவேன் அப்படிலாம். இல்லை சொல்கிறேன், இல்லை அறுக்கல மாட்டேன் சொல்கிறேன், அப்படிலாம் அறுக்கல கடவுளே, அப்படிலாம் அதில் தான் நல்லா. அதுதான் உங்கள் குழந்தை தானே நீங்கள் புள்ளி பண்ண முடியும், உரிமையாக பேச முடியும், அவங்கள ஒரு மாதிரி 8 நாளாக வளர்க்கணும்ல. சும்மா இந்த சொசைட்டிக்காகவும் வாங்கடி தங்கமயில், இது என்னடா வாங்கடி தங்கமயில். எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு டைம் இந்த மாறா வளர்த்திட்டு இருக்கும்போது ட்வின்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பாட்டி. ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன், அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன் ஆஸ் யூஷுவல். அதனால தான் சொன்னேன் இந்த பாட்காஸ்ட்டுக்கு அப்பப்போ ஒரு இது போட்டுறது டிஸ்க்ளைமர். ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஒரு சேனல் இது, எனக்கு தோன்றதெல்லாம் இஷ்டத்து போல் பேசுகிறதுக்கு ஒரு சேனல், அவ்வளோதான். அந்த குழந்தைய 2 ட்வின்ஸை கூப்பிட்டு வந்தாங்க மாறாவை பார்க்குறக்கு. என்கிட்ட பேசிவிட்டு அந்த ஆண்டி என்கிட்ட பேசிவிட்டு அவங்க அந்த 2 குழந்தைங்களுக்கும் அம்மாச்சி, சரியா. நானும் எங்கள் அம்மாவும் அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசணும் அவங்கள பற்றி. ஏன்னா அந்த 2 ட்வின்ஸையும் அந்த 2 குட்டீஸையும் அந்த அம்மாச்சி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க, உரிமையாக கூப்பிடுறாங்க. எங்களுக்கு பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது. அந்த அம்மாச்சி ஏய் இங்கே வாடி, ஐயோ இவ ஒருத்தி, ஏய் அவளை கூட்டி தான் வாயேண்டி, நீ சும்மா இருடி, இவங்க பாரு தேவி, இவ இப்படி தான், இவ போட்டன்னு வச்சுக்கோடி உனைய. இது நல்லா இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்கள சோல்ஃபுல்லாக வளர்த்துங்க. அப்படியே பெரிய பட்டம் வாங்கி அவருக்கு அப்படியே 30 வயசு ஆயிடுச்சு உங்கள் குழந்தைக்கு. அப்படியே வாங்க தங்கமயில், கொஞ்சறதுல என்னடா உங்களுக்கு டீசென்சி, கொஞ்சறதுல கெஞ்சறதுல சண்டை போடுறதுலாம் டீசென்சியே இருக்கக்கூடாது, சோல்ஃபுல்லாக பண்ணி விட்டுருணும். சொல்கிறேன் என்னமோ இதெல்லாம் எனக்கு தோணுச்சுங்க, பேசிட்டேன், அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட்டு. இந்த வேர்க்க பேசியிருக்கேன், அதுக்காகவாச்சும் ஹைப்பு கீப்பு அதாச்சும் அடிச்சு விட்டு இதை லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு சேனல் வளர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். ரொம்ப நாளாச்சு இந்த வார்த்தையை சொல்லி, நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு. இன்னொரு லைஃப் ஸ்டைல் எனக்கு இருக்குது. 6 மணிக்கு மேலே தான் மீட் மிஸ்டர் மிதுன், 6 மணிக்கு முன்னாடி ஆர்ஜே மிதுன். நல்லா இருக்குது. இல்லை இங்கே போகுது டாபிக். சரி ஓகே, டாடா கைஸ், டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த பாட்காஸ்ட் பற்றி உங்கள் கருத்து கீழே சொல்லுங்கள். டாடா பாய், டாட்டா பாய்.